பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் தனக்கு குழந்தைகள் பிறக்கிற பொழுது அந்த பிஞ்சு குழந்தையை பார்த்து மகிழ்வது போல பெயர் வைப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் பெயர் வைக்கும்போது சில பெயர்களை தவிர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹுவிடம் மிகவும் கேவலமான பெயர் உலகில் ஒரு மனிதனுக்கு மலிக்குல் அம்லாக் என்று சூட்டுவதாகும். மலிக்குல் அம்லாக் என்று சொன்னால் அரசனுக்கெல்லாம் அரசன் என்று அர்த்தம். அரசனுக்கெல்லாம் அரசன் என்பது அல்லாஹுவை மட்டும்தான் குறிக்கும். அல்லாஹ் அல்லாத யாருக்கும் அந்த பொன்மொழி அது சரியாக வராது. எனவே அதுபோன்ற பெயர்களை நாம் தவிர்க்க வேண்டும். பாரசீக மொழியிலும் கூட ஷாஹின் ஷா என்று பெயர் சூட்டப்படுகிறது. இதற்கு அர்த்தமும் மன்னாதி மன்னன் என்றுதான். எனவே இதுபோன்ற பெயர்களை தவிர்க்க வேண்டும். அடுத்து, சிலர் நல்ல அர்த்தம் இல்லையானாலும் தம் தாய் தந்தையின் பெயரைத்தான் தனது குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் என்று அடம்பிடித்து வைக்கின்றனர். இதுவும் தவறாகும். நாம் நம்முடைய தாய் தந்தையர் என்ற அந்த விஷயங்களை பார்ப்பதை விட நல்ல அர்த்தமுள்ள பெயரா, சாலிஹீன்களுடைய பெயரா என்று நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து, சில பெயர்கள் குழந்தைகளின் தலைவிதியையே நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அபத்தமான பெயர்களை சூட்டுவதின் காரணமாக அதன் தன்மைகள் அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வருகிறார். அந்த வந்த மனிதரிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உன் பெயர் என்ன? ஜம்ரா என்கிறார். அப்படி என்றால் தீப்பொறி என்று அர்த்தம். அடுத்து, நீ யாருடைய மகன் என்று கேட்கிறார். ஷிஹாப் என்று அவர் பதில் கூறுகிறார். ஷிஹாப் என்றால் தீக்கங்கு என்ற அர்த்தம். அடுத்து, நீ எந்த கூட்டத்தை சார்ந்தவன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க ஹர்கா என்று சொல்லுகிறார். ஹர்கா என்றால் தீ எரிப்பவர் என அர்த்தம். அடுத்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்கள் இருப்பிடம் எது என்று கேட்க ஹர்ரத்துன்னார் என்று அவர் பதில் சொன்னார். ஹர்ரத்துன்னார் என்றார் நெருப்பின் சூடு. அவருடைய பெயர், அவருடைய தந்தையின் பெயர், அவருடைய கூட்டம், அவர் இருக்கும் இடம், இப்படி எதை எடுத்தாலும் அது நல்ல பெயரே கிடையாது, அபத்தமான பெயர்கள். இதை கேட்ட சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ சென்று பார், உன் குடும்பத்தினர் எரிந்து சாம்பலாகிவிட்டனர் என்று சொல்கிறார்கள். அவரும் சென்று பார்க்கிறார். பெயருக்கு தகுந்தாற் போலவே அவ்வாறே ஆனது. எனவே நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை நாம் சூட்ட வேண்டும். அடுத்து, ஒரு நல்ல பெயரை நம் குடும்பத்தில் பல நபர்களுக்கும் கூட வைக்கலாம். அதனால் தவறேதும் கிடையாது. ஹஸரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் 3 நபர்களுக்கு ஃபாத்திமா என்றே பெயரிடப்பட்டிருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் அசத். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரி சச்சாவின் மகள், அவர்களின் பெயரும் ஃபாத்திமா பின்த் ஹம்சா. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி சொர்க்கத் தலைவி அன்னை ஃபாத்திமா பின்த் முஹம்மத். இப்படி ஒரே குடும்பத்தில் 3 நபர்களுக்கு ஒரே பெயர் வைக்கப்பட்டிருந்தது. காரணம், அது நல்ல பெயராக இருக்கிறது. அதேபோல ஒருவருக்கு சூட்டிய பெயரை விட்டுவிட்டு மாற்றாக பாபு, சேட், ராஜா என அழைப்பது, இது போன்ற விஷயங்களும் தவறானதாக இருக்கிறது. நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைத்து அழைக்கலாம். ஆனால் இது போன்ற பட்டப்பெயர்களை, எந்த அர்த்தமும் இல்லாத பெயர்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மில் அநேகமானவர்கள் பெயர் சூட்டுகிற பொழுது மிகவும் ஸ்டைலாக இருக்க வேண்டும், புதுமையாக இருக்க வேண்டும் என்று ஏதோ லாரா தாரா என்றெல்லாம் பெயர் வைக்கிறோம். இவைகளினால் அந்த பெயரின் பிரதிபலிப்பு அந்த குழந்தைகளின் வாழ்க்கையிலும் ஏற்படும் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது.